மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எனதருமை மிதுனராசி நேயர்களே, இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாத ராசி பலன். இந்த அக்டோபர் மாசத்துல உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் அற்புதமா நன்மை செய்ய போறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமா நீங்க கவனமா இருக்கணும், பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், என்ன ஸ்லோகம் சொன்னா ஓரளவுக்கு மனசுல அமைதி கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெளிவா பார்க்க போறோம். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ராசிநாதனும் சுகாதிபதியுமான புத பகவான் 4ஆம் இடத்துல சூப்பரா இருக்காரு. ஏன் அப்படின்னா 4ஆம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த புத பகவானுக்கு மட்டும்தான். அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், உறவினர்கள் ஆதரவா இருப்பார். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். ஆனா என்ன 5 நாள், அதுக்கப்புறம் 6/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பஞ்சமஸ்தானமாகி 5ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 5ஆம் இடத்துல வந்த உடனே உங்களுக்கு குழந்தைகள் ஆதரவா இருப்பார். குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். 25/10/2024 முதல் இந்த புத பகவான் எங்க வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடமாக பகைவன ரோகஸ்தானத்துல வரப்போறார். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் நண்பர்களுக்கு அநேகமாக புதிய வாய்ப்புகள் மிளிரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக செயல்படுவார்கள். நல்ல முன்னேற்றம் வந்து சேரும். அடுத்தபடியா 5/12 குடை அதிபதி சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல ஆட்சி, பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி. குழந்தைகள் மூலமா கண்டிப்பா உங்களுக்கு பெரிய பிரேக் த்ரூ இருக்கு, சந்தோஷம். அதே மாதிரி அதுவும் பெண் குழந்தைகள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா பெண் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப அனுசரணையா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண் குழந்தைகள் அனுசரணையா இருக்கிறது நமக்கு தெரியாது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் விசேஷம் இல்லை. மற்றபடி இன்னைக்கு சந்தோஷமான ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களில் நாட்டம் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் சில செலவுகள் அதிகரித்த வண்ணமாக அமையும். மனதில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்கும். புனித பயணங்கள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை அருமையாக நிகழ்த்தி மகிழ்வீர்கள். 14/10/2024 முதல் இந்த சுக்கிர பகவான் எங்க வரப்போறாருன்னு பாத்தீங்கன்னா 6ஆம் இடமாகிய பகைவன ரோகஸ்தானத்துக்கு வந்துடுறார். சரி, அதனால என்ன அப்படின்னா குருவோட பார்வையை நேரா வாங்கிக்கிற இந்த சுக்கிர பகவான். அதே மாதிரி சுக்கிர பகவான் தனது 7ஆம் பார்வையை உங்களோட குருவை வாங்க போறார். எங்க 12ஆம் இடமாகிய அயனசயன போகஸ்தானத்தை. சோ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கறதுனால செலவுகள் உங்களுக்கு அனாவசியமா வரலாம். அனாவசியமா அதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். அனாவசியமான செலவுகள் எல்லாம் தவிர்க்க பார்க்கணும். அதே மாதிரி உத்தியோகத்துல கொஞ்சம் பரபரப்பா இருக்கக்கூடிய ஒரு சூழல், அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தொழில் வியாபாரத்திலையும் கவனமா இருக்கணும். சில நேரங்கள்ல சில செலவுகள் அனாவசியமாக வந்து சேரும். அடுத்தபடியா 6/11 குடை அதிபதி செவ்வாய் ஜென்ம ராசியில இருக்க. 6/11 குடை அதிபதி ஜென்ம ராசியில சில நேரங்களில் கோபம் அதிகமா வருது. இந்த கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்க அப்படின்னா நீங்க தாங்க, உங்களை அடிச்சுக்க ஆள் கிடையாது, சரியா? அதனால கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. உத்தியோகத்துல சரி, தொழில் வியாபாரத்துல சரி, எடுக்கிற காரியங்கள்ல அக்கம் பக்கத்துல உடன்பிறப்புகள் மூலமா எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோங்க. கண்டிப்பா ஒரு நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்துல ஆனா வேலை பளு உங்களுக்கு இருந்தா கூட அதை அற்புதமா இன்முகத்தோடு செய்து முன்னேறுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபமா போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா லாபாதிபதி ஜென்மஸ்தானத்துல இருக்கிறதுனால ஓரளவுக்கு உழைக்க அந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பா வரும். சிறுடை பணியாளர்களாகிய காவல், ராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர், சம்பள உயர் சற்று காலதாமதத்திற்கு பிறகு அருமையாக நிறைவேறும். அடுத்தபடியாக 23/10/2024 முதல் இந்த செவ்வாய் பகவான் எங்க வரப்போறாரு பாத்தீங்கன்னா 2ஆம் இடமாக தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்துறார். 2ஆம் இடத்துக்கு வர்றது பரவாயில்லை அப்படின்னாலும் நீச்சம் அடைகிறார். ஏன் நீச்சம்? இந்த செவ்வாய் பகவான் என்ன படை தளபதி. ஆனா கடக ராசியில யார் ராசிநாதன்? சந்திர பகவான், தாயார் ஸ்தானம். சோ தாயார்கிட்ட, அதாவது ராணி கிட்ட வந்து எந்த ஜம்பமும் வலிக்காது. படை தளபதியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அம்மா கிட்ட போனோடனே எல்லாருமே ஆஃப் தான், அப்படியே சர்ன்னு சரண்டர் தான். அம்மா அப்படின்னாலே சும்மா இல்லை, கரெக்டா? அதனால எல்லாருமே சரண்டர். அந்த வகையில இந்த சந்திர பகவான் நீர் ராசி, செவ்வாய் பகவான் நெருப்பு ராசி, 2 பேரும் இப்படி நெருப்பு போய் தண்ணியில இது பண்ணா ஆஃப், அந்த மாதிரி தான் ஆகும். அதனாலதான் நீச்சம். அதனால எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். அது இப்ப செலவு வேற அதிகமா வரப்போறதுங்கிறதுனால செலவை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். தனவரவு கொஞ்சம் தாமதமாகும். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். அப்படின்னாலும் புதுசா கொடுக்கும்போது கவனமா இருக்கணும். அடுத்தபடியா சகாயாதிபதி சூரிய பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில பேருக்கு பாத்தீங்கன்னா முயற்சிகளின் பேரில் சொத்து சேர்க்கை உண்டாகும்.
பயணங்களின் மூலமாக சில நன்மைகள் உண்டாகும். எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமா இருக்கும். உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க. வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போயிட்டு வேலை செய்யணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தேடி வரும். அதே மாதிரி இந்த வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு உண்டாகும். அந்த பொன் பொருள், ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். அடுத்தபடியா 18/10/2024 முதல் இந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்துக்கு வரார். ஏன் 5ஆம் இடத்துல வரும்போது நீச்சம் அடைகிறார்? ஏன் அப்படின்னா, நீச்சம் அப்படின்னாலே இந்த சூரிய பகவானுக்கு மறைவு, நீச்சம் இதெல்லாம் கிடையாது. என்னடா அது இந்த மாதிரி சொல்றாரேன்னு நீங்க நினைக்கலாம். கிடையாது. ஏன் அப்படின்னா, சூரியனுக்கு மறைவும் கிடையாது, நீச்சமும் கிடையாது. நீச்சம்னா பலம் இல்லாம போகும். எப்படி? இப்ப சூரியன் மறைவு அப்படின்னா, இந்த சூரியனோட ஒளியை வாங்கிக்கிட்டு தான் எல்லா கிரகங்களும் வேலை செய்யறது. அப்ப 6 கிரகங்களும் வேலை செய்யாது. கரெக்டா? அடுத்தபடியா நீச்சம் அப்படின்னா பலம் இல்லை, அவரே பலம் இல்லை. அப்ப அவரால் கிடைக்கிற ஒளியை வச்சுட்டு சுத்துற 6 கிரகங்களுக்கு மட்டும் எப்படி பவர் கிடைக்கும்? அப்ப அவங்களுக்கும் பவர் கிடையாது. கரெக்டா? ஆக இந்த இடத்துல நீச்சம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஐப்பசி மாதம் பார்த்தேன்னா இந்த சூரிய பகவான், அதாவது மேக கூட்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா மழைக்காலம். சிம்பிள் லாஜிக். இதெல்லாம் நம்ம உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. குழந்தைகளா கிடையாது. மேக கூட்டம் அதிகமா இருக்கும். அப்ப நமக்கே சூரிய பகவான் தெரியாது. அந்தந்த நேரத்துக்கு அந்த மேகம் விலகும் போது கொஞ்சம் தெரியும், அப்புறம் மறையும், அப்புறம் இது. அப்ப சூரியனோட மறைவுன்னு நம்ம எடுத்துக்கூடாது, நீச்சம்னு எடுத்துக்கூடாது. இந்த இடத்துல இந்த மேக கூட்டம் அவரை மறைக்கிறதுனால என்ன, நம்ம பூமியில இருக்கோம். சோ மேகக்கூட்டம் மறைக்கிறதுங்கிறதுனால தான் நீச்சம். நீச்சம் அப்படிங்கும்போது என்ன, இந்த இடத்துல எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். குழந்தைகள் விஷயத்துல, பயணங்கள் விஷயத்துல, இதுல எல்லாம். ஆனா குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தினோம் அப்படின்னா கண்டிப்பா நன்மைகள் நம்மளை தேடி வரும். அடுத்தபடியா 7-10 படை அதிபதி குரு பகவான் விரயஸ்தானத்துல இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்து சில செலவுகளை வச்சுக்கிட்டே இருக்கார். இல்லைன்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை துணை மூலமா செலவு, கூட்டாளிகள் மூலமா செலவு, நண்பர்கள் மூலமா செலவு, உத்தியோகத்துல செலவு, தொழில் வியாபாரத்துல செலவு, ஏகப்பட்ட செலவுகள், சுப செலவுகள், மருத்துவ செலவுகள் மாத்தி மாத்தி வழக்க போட்டுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் சமாளிக்கிறீங்க. ஏன்? அவரோட பார்வைங்கும் போது 4ஆம் இடமாகி சுகஸ்தானத்துல விழுது. சுகத்தை கெடுக்கல, அவர் சுகத்தை கொடுத்துட்டு இருக்காரு, சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காரு. செலவானாலும் சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்தபடியா 6ஆம் இடமாகிய பகைருண ரோகஸ்தானத்தை கொடுக்கிறார். என்ன பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்கிறார்? என்ன விசேஷம்? உத்தியோகத்துல தைரியமா வேலை செய்யறீர்கள், அதனாலேயே உங்களுக்கு உயர்வுகள், தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியா இருக்கு, அதனாலேயே ஒரு முன்னேற்றம். உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. ஏன்னா 9ஆம் பார்வையா அஷ்டமராசியை பார்க்கிறார். அதனாலே உடல் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் தெளிவா இருக்கீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எடுக்கிற காரியங்களையும் தெளிவா இருக்கீங்க. 15/10/2024 முதல் இந்த குரு பகவான் வக்கரகதி அடைகிறார். விரயஸ்தானத்துல வக்கரகதி அடையிறது ரொம்ப நல்லது. விரயங்கள் கட்டுப்படும். அதேமாதிரி சுப செலவுகள் சேரும். சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் மூலமாக சில சொத்துக்கள் உங்களுக்கு வரலாம். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற ஒரு சிந்தனை அதிகரித்து அதன் மூலமாக லாபங்கள் குவியும். உத்தியோகத்துல நீங்க விரும்பிய இடமாற்றம், உயர்வுகள் அதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள். அடுத்தபடியா 8-9 குடை அதிபதி சனீஸ்வர பகவான் பாக்கியஸ்தானத்துல வக்கரகதியில இருக்கார். அதாவது பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்துல வக்கரகதியில இருக்கார். சில நேரங்கள்ல சில குழப்பங்கள் இருக்கு, சில நேரங்கள்ல சில சந்தோஷங்களும் இருக்கு. எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லை. ஏன்னா வக்கரகதியில இருக்கார் அப்படிங்கிறதுனால பரவாயில்லை, ஏதோ நீங்க மட்டும் உருட்டி பரட்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்தபடியா ராகு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருக்கார். 10-4 நல்ல இடம் தான். ஒன்றும் பெரிய அளவுல பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். ஆனா இந்த வெளியூர் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமா பிள்ளையாரையும் துர்க்கையும் வேண்டிட்டு நீங்க உங்க வேலையை ஆரம்பிங்க, நல்லபடியா முடியும். அடுத்தபடியா உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிறவா கூட, அதாவது வெளிநாடு இல்லைன்னா வெளியூர் போய் உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவாலும் பிள்ளையாரையும் துர்க்கையும் வேண்டிட்டு போங்க. கண்டிப்பா ஒரு நன்மைகள் உங்களை தேடி வரும். எல்லா விஷயத்திலையும் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா கேது பகவான் 4ஆம் இடத்துல உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்துல இருந்துட்டு சில ஞானங்களை கொடுப்பார். அதாவது தம்பி இது பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுப்பார். அதை புரிஞ்சுப்பீங்க. அதனாலே உங்களுக்கு ஒரு சில நன்மைகளும் கிடைக்கும். அடுத்த வேலை தொழில் வியாபாரம் பரவாயில்ல, உத்தியோகத்திலையும் பரவாயில்ல, நீங்க எடுக்கிற வேலைகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியா இருக்கும். சரி, பரிகாரமா என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? புத்துக்கோயில் போயிட்டு வாங்க, நல்ல விசேஷம் கண்டிப்பா கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஏதாவது ஒரு நாள் போறது கூட ரொம்ப விசேஷம். போயிட்டு அம்பாலையும் நாகர் வழிபாடும் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக மனசுல இருக்கிற கவலைகள் குறையும், சங்கடங்கள் குறையும். அடுத்தபடியா முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். சரியா? ஏன்னா இந்த முருகப்பெருமான் இப்ப ஜென்மராசியில இருக்கார். அடுத்து 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தலத்துல நீச்சம் அடைகிறார். அதனால இந்த செவ்வாய் பகவானுக்காக
முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை கொண்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா ஒரு நன்மை உங்களுக்கு தேடி வரும். அடுத்தபடியா மனசு அமைதி அடையறதுக்கு இந்த மாசம் முழுவதும் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா காயத்ரி, முருகப்பெருமான் காயத்ரி சொல்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓம் தத்புருஷாய வித்மகே பார்வதி புத்ராய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத். இதை 108 தடவை தினந்தோறும் சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும், இல்ல ஒரு 15 நிமிஷம் பரவாயில்ல. அதனால என்ன பண்ண, நமக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். என்ன பண்ணணும்? ஓம் தத்புருஷாய வித்மகே பார்வதி புத்ராய தீமகி தன்னோ ஷண்முக பிரச்சோதயாத் 108 தடவை சொல்லுங்க. கண்டிப்பாக நன்மைகள் உங்களை தேடி வரும். சுபகாரி நிகழ்ச்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் முன்னேற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.